காயிற வரைக்கும் வீட்டுக்குள்ள யாரும் போயிடாதீங்க. நல்லா காயணும். நான் போவேன். போவனையே முன்னாலதான் இப்ப நான் தொடச்சுட்டேனே. சரியா? இந்த என்னாலயா இல்லை பூனையாலையா? உன்னு பெரிய கழுதையே மூத்திர விடுதுன்னா அப்புறம் அந்த சின்ன கழுதை என்ன பண்ணும்? யாரு? நான் விட்டேன். சொல்லு. பெருசே வெளியே வர மாட்டேங்குது. அப்புறம் அந்த சின்ன குட்டிக்கு என்ன தெரியும்? வீட்டுல ஒரு நாள் இருக்கிறது பெண்ட் எடுத்துடுறீங்க. உங்க அம்மாவுக்கு என்ன விட்டுருக்கோம், என்னைக்கு என்ன சொல்லிவிடாதா? பெரிய கழுதிங்கன்னா நீயும் தான் எங்க அம்மாவும் தான். என்ன ஒரே நாத்தம் வீட்டுல. எப்படிதான் வீட்டுல இருந்தீங்க? அதுதான் அவங்க மேல சொன்னா அவங்க மேல சொல்லிட வேண்டியதுதான். சொல்லு. வீடுக்கு நல்லா காயிற வரைக்கும் யாரும் போயிடாதீங்க. கிளப்பி விட்டுறாதீங்க. தொடச்சி விட்டுருக்கீங்க. அசெல்லாம் போயிடுச்சு. துணியிலெல்லாம் ஒன்று குட்டி வச்சிருக்கிறாங்க. யார் துவைக்கிறதெல்லாம்? நீ தான் துவைக்கணும். நானே துவைச்சு போடுறேன். வேலைக்கு வேற யார்? உங்க அப்பாவை வந்து துவைக்கும். சொல்ல. நானே எல்லாம் துவைச்சு போட்டுட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா எல்லாம் எங்க கடையெல்லாம் திறந்து சாத்திரப்ப போடுறேன். அப்படியே நீ வேலைக்கு போய் தான் அப்படியே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நேற்று உங்கள் அம்மா விட்டுருந்தா உங்கள் அம்மா நேற்று ஜிஹெச் தான். எத்தனை துணி கிடக்குதுன்னு தெரியல. பெருசும் அங்க உள்ள விடுது. அங்க சோப்பால் பாரு அந்த 3 எல்லாம் சேர்ந்துதா இங்க. அதான் அங்க பாரு துணி எல்லாம் நாட்டம். ஒண்ணுக்கு நாத்தம்னா அங்க இருக்குது போனதான் விட்டுருக்கோம். அதுதான் வேற எது? அந்த பெருசே அங்க போய் அவங்க பாப்பே வச்சிருது. பாத்ரூம் உட்காந்து வச்சிருது. தெரியுமா? காலையில கத்துலினா போயிருக்காது. அதுதான் அந்த பேண்ட் பாரு எங்க கிடக்குதுன்னு அந்த படிக்கட்டு கிட்ட எடுத்துட்டு போய் போட்டுருக்குறேன். அதான் உட்கார வச்சுட்டு அப்பதான் நான் உள்ள போறேன். பேண்ட் அதுக்குள்ள இழுத்து விட்டுருச்சு. எனக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். பாத்ரூம் உட்காந்தா யாருதான் அங்க பாருதா உட்காந்து இருக்குது. அதுதான் உங்க அம்மாலாம் எதுவும் பண்ணல. எங்க அம்மாவா? எங்க அம்மாவெல்லாம் சொன்னா அவளுக்கும் அதே பரவாயில்லையா இருக்குது. அதுதான் சொல்ல. பெரிய கழுதியா உள்ள விடுதுன்னா அப்ப அந்த சின்னஞ்சிறுசுக்கு என்ன தெரியும்? கட்டில் வார இங்க எடுத்து குழம்பு செஞ்சா எடுத்துட்டு போய் உள்ள வைக்க மாட்டேங்க நீ. அத்தா எனக்கு சாப்பாடு போடு. இரு. என்னது? ஒரு நிமிஷம் இரு. உங்க அம்மா எங்க சரணியா உட்காந்துட்டு இருக்குது? எங்க அம்மா எங்கேயோ உட்கார்த்தா. இதெல்லாம் என்ன அப்படி ஈரமா கிடக்குது புடவை? நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கிறியாமா? அந்த சின்ன சிறுசு சொல்லிட்டு இருக்கற. சுஜிமா விட்டுச்சா நீ விட்டியா? உன்னை பார்த்து அது பழகிட்டு தான் அது போய் உள்ளறைய விடுது. இது சோ கழுது எந்திரிச்சு வெளியே வர மாட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து எல்லாம் துவைக்கணும்னு. தலையெழுத்து தான். வீட்டில் நான் மட்டும்தான் சுத்தமாக இருக்கிறேன். யார்? நீயா? சாப்பாடு கட்டிய பல்லு விளக்குனியா? ஃபர்ஸ்ட் சொல்லு. பல்லு விளக்குனியான்னு கேட்டேன். என்ன இப்படி சொல்லிட்டா? போட்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறிய, ஒரு நாளாவது விளக்குனியா? எல்லாம் வாய் பேசுற. நான் பல்லு குச்சியில் வளர்க்கிட்டு இருக்கிறேன் 2 நேரம். காலையில நைட்டு. காலையில நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது விளக்கண. காலையில நைட்டு வளர்க்குறேன். தெரியலையா உனக்கு? விளக்கவும் நீ அழுக்கு பாரு. இதெல்லாம் என்னதெல்லாம் இவ்வளவு அழுக்கு இருக்குது. புண்ணத்தான் இவ்வளோ அழுக்குன்னு சொல்லிட்டு. நீர் இங்க கிடக்குது. மஞ்சள் கலர் தான். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் இங்க இருக்குது. பாக்கெட்டில் வச்சுருந்தா அது வேணா விழுந்துருக்கும். என்ன கோயில் நீர்? அது முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு, பழனிக்கு போகிறதுக்கு எல்லாம் காசு கட்டுட்டு நிறைய இடத்துல வந்தாங்களா, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, விபூதி கொடுத்தாங்க. அந்த வெயில்ல கொஞ்சம் காயிட்டும்.
இந்த இடத்துல ஏய் எரம மாடு அங்கேயே வெயில் வெயி. எங்க வெயில்ல நீரே இல்ல. வாழை மரம் சாய போகுது. ஆலமரம் சாயிட்டு ஏ சாயுது சாயுது. ஃபர்ஸ்ட் யார் துணி துவைக்கிறது என்ன பண்ண மாதிரி ஏன் துணி துவைச்சிரு. உன் துணியே ஒண்ணு கூட இல்ல இதுல. எத்தா நான் தான் சொல்ல, நான் தான் சுத்தக்காரன்னு. தண்ணி ஊத்திட்டா தான் உன் துணி கிடக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லு, வாய் பேசாதீங்க எல்லாம். ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்திக்கிற நீ வாய் பேசுற. நானும் டெய்லியுமே ஊற்றிக்கிறேன். உன்ன மாதிரிலாம் அழுக்கு இல்லை. நான் யாரு உன்ன மாதிரி அழுக்கு மூஞ்சியெல்லாம் கிடையாது. நான் அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து கொஞ்சம் துவைச்சு போட்டோம். எங்கே இருக்கிறாங்க? அதெல்லாம் சோஃபா மேல தூங்கிட்டு இருக்கிறாங்க. வா சோஃபாவெல்லாம் கிழிச்சு கிழிச்சு வச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு வா சொல்றது துவைக்கிறதுக்கு. அது தொடச்சு விட்டுட்டேன், காஞ்சிருச்சே தெரியல. இங்கே தூங்குறாங்க. ஏய் வாங்கடி வந்து துணி துவைப்பீங்க. எல்லாத்தையும் நான் அடிச்சுட்டு நான் ஐயோ நானே மிதிக்கிறேன். நானே தொடச்சு விட்டுட்டு நானே மிதிக்கிறேன். நீங்கள் துவைக்கிறது நீங்கள் மிதிக்கிறது. ஏய் எந்திரிங்கடி. வெளியே வரத்துக்கு உங்களுக்கு ஒண்ணும் முடியல. உள்ள எல்லாத்தையும் விட்டு விட்டு துணி இப்ப எதுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. எழுந்திரிச்சு வாங்க வெளியே. சொல்ல சொல்ல என்னடி தூக்கம் உங்களுக்கு? ஒண்ணு தெரியாத மாதிரி பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. சரி தூங்கு. அது எழுப்பிட்டு அது போய் படுத்து தூங்க சொன்னா லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். அது தூங்காது. அடே அப்படியே பிளாட் ஆகுது. இது எதுக்கும் இல்ல தண்டை. என்ன வா வா. காலையில என்ன பண்ணிட்டு இருந்த? பேண்ட்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வா அந்த பேண்ட் காட்டும். இது பெருசு பண்ண வேலை இது. காலையில பாரு என்ன இந்த பேண்ட் பண்ணி வச்சிட்டு இருந்த? பேண்ட் ஃபுல்லா ஏய் பேண்ட் ஃபுல்லா பாத்ரூம். சி அது நான் பாத்ரூம்னு எப்படி தெரியுமா மறைக்குது இது? இதுக்கெல்லாம் அவ்வளவு உஷாரு நீ எல்லாம். போ பேண்ட் துவைச்சு போடு. போ நீதான் போவாதீங்க. வா உங்கள் அம்மா வேணான்னு கேளு. வா வா. உங்கள் அம்மா கிட்டே கூட துவைச்சு போட்டு. உட்கார வச்சுட்டு பாத்ரூம் மேல பேண்ட் எடுத்து அப்படியே மூடிடுச்சு. நான் போறேன் ஒண்ணு தெரியாத மாதிரி வெளியே. ஏன் நீ உனக்கு என்ன வேலை? நேத்தெல்லாம் எங்களை சித்தரா படுத்து விட்டுட்டு நான் பேசுகிறேன். மூஞ்சி பாரு கொஞ்சம். எடுத்து கொடுத்துருவோங்க. மூந்துட்டு மூந்து பார்த்துட்டு என்னங்கதே உனக்கு என்ன அது அப்படித்தான் ஒன்று விடுமா போனீங்க. தனியா ஊருட்டும். அது அப்புறமா தனியாக கூட எடுத்து ஏறி ரோட்டு பக்கம் போகும். சரண்யா, உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்காத சரண்யா. நீ சொல்றது கேட்குற சாமி. அப்போ நீயே துவைச்சு போட்டுரு. வா அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊறணும். அது தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். இந்த நாக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாற்று போகிறதுக்கு கொஞ்சம் பெனாயில் ஊற்று. பெனாயில் உள்ள செண்டு இருக்குல்ல, செண்டு லைட்டாக அடிச்சிடலாம். இதில் என்ன இந்த டிஷர்ட்டில் எழுதி இருக்குது? இங்கே காமி துணி 33 ஸ்டாப்பா? அதான் அந்த துணி வந்தது. அந்த இது எழுதிருந்து அந்த கட்சியில் எழுதிருந்து மறையாமல் இருந்திருக்கும். அந்த புடையில ஒண்ணு குட்ட சரி. அந்த புடையில யாரு அதான் ஒத்திக்கிச்சு பாரு. அது யாருது அந்த பூனை? இது அங்க இது அதான் அங்க ஒண்ணு இருக்குது பாரு. அதுதான் இப்ப புஜிமாவை தேடிட்டு வருது தெரியல. புஜிமா அப்பன். சரி புஜிமா புருஷன். இல்ல அது லேடி தான். அது லேடியா? ஆடா சோப்பு எடுத்துக்கலாமா? நானும் புஜிமாவோட புருஷன் நினைச்சிட்டேன். கையோட கையா துவைச்சு போட்டுனா ஒரு வேலை முடியுது. நீ துணி துவைக்கிற மாதிரி தெரியலையே. என்ன மாதிரி தெரியுது? அங்கே போகிற இங்கே சுற்றுற இங்கே வர உங்கள் அம்மாக்கிட்ட நியாயம் பேசுகிற. இந்த இதா அதான் தெரியல. என்ன சரண்யா இதெல்லாம்? ஐயோ எனக்கே தெரியல. வெளியே சொன்னா எனக்கு தான் கேவலம்.
வருது உங்கள் அம்மா துவைச்சி போடுதாம்மா சரண்யா போடுமா நீ? சரண்யா உங்கள் அம்மா துவைச்சி போடுதான் அதுலயே பாரு தண்ணியே வேஸ்ட் பண்ணிட்டேன். அது வச்சிருந்தா அந்த பேண்ட் இருக்குதுல்ல அந்த பாத்ரூம் அந்த பேண்ட் எடுத்துட்டு வா தண்ணியா ஊறட்டும். நானும் எடுக்கலாம் அதே துவைச்சு போட்டு நீ துவைச்சு போடாத அது எடுத்துட்டு வா. அதான் உனக்கு அந்த பேண்ட் எல்லாம் ஒரே அது போடாத என்னத்தா அவசரம் பட்டுக்கின்னா குச்சி போடாதாத்தா பாரு என்ன நீச்சல் தெரியாமா தனியாக போடும். அதுவும் ஒன்னா போடாதுங்குது. ஏமா போசன்னா அதை எடுத்து போசன்னா அப்படியா நானால போக மாட்டேன் யாரும் தொட மாட்டேங்கிறாங்க. நம்ம புஜிமா தானே. புஜிமா இருந்தாலும் ஏன் பேண்ட்டு எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம புஜிமா தானே உட்கார வச்சு அடுத்து சப்போர்ட் பேச போவையா? இது பார்த்தா உனக்கு இன்னும் போடலான்னு தோணுமா? பரவாயில்ல. அது ஊற போட்டுற ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். பெனாயிலெல்லாம் போட்டு தண்ணி ஃபுல்லுமே ஊற்றிடு. பெனாயிலெல்லாம் போட்டு வலி கூட்டுற போட்டு கீழே பண்ணி வச்சுட்டு அப்படியே கையோட அலசி போட்டுருலாம். உனக்கு என்ன வேலை அலசி போடு. என்ன வேலை அலசி போடா. பெரிய பக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் என் கைக்கு வரதுதா. ஆமாம் அவங்களுக்கு பெரிய பக் என்னது என் கைக்கு சரி சின்ன பொருளா சின்ன துணியா ஏதோ கிடைக்கணும்னு சொல்லி இப்படி கையை வச்சுட்டு என் ஜட்டி ஒழுங்கு முறையாக என் ஜட்டி வச்சிரு. ஐயோ வீடியோ எடுத்துட்டு மானப்பங்கம் பண்ணாத. நீ தான் அடிக்க முடியலன்னா துவைக்கிற துவையிலப்பா எப்படி தவா தவா துவைச்சா அந்த எலாஸ்டிக் போயிடாது. சரி எங்கள் அப்பா வரும், எங்கள் அப்பா வந்த உடனே எங்கள் அப்பா சட்டை அப்படியே துவைச்சி போட்டுருங்க. ஓடிலே அமுத்து கூட வந்து பாருக்கு இன்னைக்கு தண்ணியாக வச்சுட்டு வர அமுத்து வருது தண்ணி ஊற்றி சரி துவைக்கட்டுமா? ஆஹா ஆ ஊர் சுத்தத்துக்கு காசு எதுக்கு காசு ஏறிக்கிட்டு அதாவது ஊர் சுத்தி கேட்குவாங்க. அப்பா அவங்க அப்பா திட்டம் தூக்கமே வராது. அத்தான் எங்கள் அப்பானா உங்கள் அம்மாவுக்கு போகிறாம. மாமியார் குடும்பம் பார்த்துருப்ப, இப்போ தான் தெரியுது அத்தா குடும்பம் எப்படின்னு. என்ன குடும்பம்? மாமியார் குடும்பம் இப்பதான் தெரியுது. எங்கள் அத்தை குடும்பம் எப்படின்னு என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்குது. என்ன கொடுமைப்படுத்தினாங்க? நீ தான் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறிய. ஒரு வாரமா வீட்டுல இருந்து குப்பை எவ்வளவு குப்பைன்னு வீட்டுக்குள்ள தெரியுமா? கொஞ்ச நேரத்துல குப்பை போடின்னு நீ பாரு. என் துணியில ஒரு அழுக்காது வந்துச்சு. உன் துணி இல்லையா? இப்போ அதுதானே போட்டா தானே அழுக்கு வராமல் இருக்கும். நீ போட்டா தானே அழுக்கு வராமல் இருக்கும். இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்ன? போட்டா தான் அழுக்கு வராமப்போ. டெய்லி நீ குளிச்சாதான் இதில் அழுக்கு வராது. சரண்யா சரண்யா உனக்கு வேலை இருக்குது. சரண்யா என்ன பண்ணுற? துணி துவைக்காம அதெல்லாம் போய் பிச்சிட்டு இருக்கிற. ஆமாம்மா பிச்சை எடுத்து விட்டா. இதான் நம்மளுக்கு இடைஞ்சலா இருந்தா அவ்வளோதான் போயிட்டே இருக்கணும். எப்படி? ஆமாம் என்ன பண்ணணும்? தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். என் ட்ரெஸ் எல்லாம் நான் துவைக்க மாட்டேன். சரி அப்படியே எடுத்து போட்டுரு. போட்டேன். அவ்வளோதான். தூக்கி தூக்கி எரிஞ்சு விட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. ஏன்னா நம்ம மேல அழுக்கு இல்லையே. நம்ம மனசு சுத்தமா இருந்தா நம்ம போட்டுக்கிற துணியும் சுத்தமா இருக்கும். அடேட்டேங்கப்பா, எங்கேயுமே எந்த படத்துலையும் டைலாக் சொல்லலை. என்னது இன்னொரு டைம் சொல்லி பார்க்கலாம். நம்ம மனசு சுத்தமா இருந்தா நம்ம போட்டுக்கிற துணியும் சுத்தமாக இருக்கும். மனசு சுத்தமாக இருந்து கீழே படுத்து பிறண்டுனா அதுதான் சொல்ல. மனசு சுத்தமா இருந்தா எங்க நம்ம பிறண்டு
பண்றதுனால நம்ம துணியும் சுத்தமா இருக்கும். அதான் என் மனசெல்லாம் அழுக்காது. நீ போடுறது ஜட்டி மாதிரி கொண்டு அழுக்காது. இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சொல்கிறது ஒரு பைத்தியமாக இருந்தாலும் கேட்குறவன் ஒரு கேனிங்க. நீ அந்த மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கிற பிச்சு பிச்சு போடுவேன். அப்போ நீ ஒரு லூசு மென்டல்னு ஒத்துக்கிற, ரைட்டா? நானும் எல்லாம் லூஸ் இல்லை, நீ தான் லூஸு. நீ உங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் நினைக்காத எல்லாம் அடேடாடாங்க அப்பா சாமி. அவங்க அப்பா உங்கள் அப்பாவை நினச்சா உங்கள் அம்மா என்னதான் பாவம் எங்கள் வருது. அப்பா எங்கள் அம்மா கூட இல்லைனாலும் எங்கள் அம்மா பார்த்தியா எங்கள் அப்பா மேலே எவ்வளோ பாசம்னு. அதுதான் சொன்ன, இதுதான் பள்ளி கத்துது பாரு சரண்யா. சொல்றது கேளு, இதுல ஒரு அர்த்தம் தெரியலையா உனக்கு? என்னதான் அந்த புருஷன் பொண்டாட்டி கிட்ட இல்லைனாலும் அடுத்தவங்க கிட்ட இருந்தாலும் பாத்தி புருஷனை விட்டு கொடுக்காம பேசுது. இதுதான் பள்ளி கத்துது சரண்யா. புருஷனுக்கும் மனைவிக்கும் பாசம். பாசம் அப்பா. இப்போ வந்து உங்கள் புருஷனுக்கு வந்து பண்ணி வச்சுட்டாங்க. அதான் இப்போ வந்து உங்கள் புருஷனுக்கு யாரோ சூனியம் பண்ணி வச்சுட்டாங்க. சொல்ல போனா இல்ல சொன்னா பாத்தியா எப்படி விட்டு கொடுக்காம பேசுதுன்னு. சரி பள்ளி கத்துது சரண்யா. நானாலாம் இப்படி இருந்தேன்னா வச்சுக்கோ, சாப்பாட்டுல விஷத்து ஊத்தி கொண்டுட்டு போயிருக்கேன். நானெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். தெரியாம சாப்பாட்டில் விஷம் வச்சு விட்றாத, கம்முன்னு விட்டு வச்சிருக்கிறேன். யார் என்னையா? நான் என்ன பண்ணேன்? நானே சிவனேன்னு சுற்றிட்டு இருக்கிறேண்ணே. எனக்கு ஒரு நாளைக்கு பண்ணா அன்னைக்கு சோத்தில் விஷம் வச்சு கொடுத்துரு, செத்து போயிடும். வேலை முடிஞ்சு போயிடும். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நீயே செத்து பொழிச்சு வந்த உன்னை போய் நான் விட்டுணும்னா என்ன நம்ம வாழ்க்கை வரலாறுன்னா தெரியாது. தெரிஞ்சாங்கன்னா அழுந்துருவாங்கலாம். நானே அழுந்துட்டேன். என்ன துணினா துணிதான். சரண்யா நானெல்லாம் துவைக்க மாட்டேன். இல்லை வேணும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சொன்ன உடனே ரெஸ்ட் எடுத்து வந்துட்டா ஒரு 5 நிமிஷம் முடியும். மூச்சு வாங்குது. சரி கூடாமாட வேலை செஞ்சோன்னா எனக்கு தெரியாது. நீ அதுக்கு நம்ம திங்கிறது நம்ம தூங்குறது அதுதான் உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற. ஆமாம் சரி பாய், அப்புறமா மீட் பண்ணலாம். எல்லாம் அலசி போட்டு காய போட்டுனா ஒரு வேலை முடியுது. சாமி என்ன அது கிடக்குதுடா. இங்கே 100 பெட்ஷீட் 2 மட்டும் எடுத்து அலசி போட்டுனா வெயில் போகிறதுக்குள்ள நல்லா காஞ்சிடும். இது போட்டுருக்கிறது குளிச்சுட்டு இதையும் அலசி போடணும். சரி எல்லாத்தையும் அலசி போடுறேன். எல்லாத்தையும் அலசி போடுறேன். அவ்வளோதான் ஒரே டைம் தான் அலசுற, அழுக்கல இல்லை. சரி அந்த பேண்ட்டை எப்போ அலசுவா? அந்த பேண்ட்டு இருக்கிற துணியை அதுக்கு எடுத்துட்டு போயிடும். அந்த பேண்ட் யார் அப்புறம் அலசப்படுவா? கம்முன்னு இருக்கிறியா? அங்கே குரங்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு நாயை பேசிட்டு இருக்கிறா, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஏதோ ஒன்று சொல்லு, சும்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். நான் வாரத்துக்கு ஒன்று தான் மாத்துறேன். வாரத்துக்கு ஒன்று மாத்திரம் ஒரு துணி போட்டால் ஒரு வாரமே போட்டுக்குவான். அவங்கனால இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ வேலைன்னா டெய்லி அங்கே வேலை செய்யுது. எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அதே தான் உடம்பு தெரியல. யார் உனக்கு? நேற்று நீ என்ன பண்ண? நீ வந்து நீ வந்து சுயநலமே இல்லாமல் ஜன்னி வந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிற. நீ செய்ய, உனக்கு என்ன வேலை? வேலை செய்யறதுக்குன்னு என்ன வேலை செய்கிறான்?
தூங்கு. இன்னைக்கு வாய் பேசாதம்மா. காலையில் சாப்பாடு செஞ்சு வைக்குது, சாயந்தரம் சாப்பாடு செஞ்சு வைக்குது, அப்புறம் மீதி நேரம்லாம் தூங்குறது தான் வேலை. தூங்குற வேலை துணியெல்லாம் ஆறு துவைப்பாங்க. இப்போ துவைச்சிட்டு இருக்குது யார்? உங்கள் தாத்தாவா? பொண்டாட்டி ஒரு நாளைக்கு துவைச்சு போட்டால் போகுது, அது ஒரு சந்தோஷம். உங்கள் பாட்டி துவைச்சி போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அந்த பிள்ளைய பாவம் வேலைக்கு போயிட்டு இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதானே குமிய முடியலையா? வேலையும் செய்யணும்ப்பா. வரதா குமிய முடியலையா அதுக்குள்ளே? தொட்டியில் தண்ணி முழுன்னு இல்லை. சனியா நீச்சல் தெரியுமா? தள்ளி கண்டு விட்டுறத. சரி சரியா, ஒரே துணியிலேயே அலசணும். ஒரே தண்ணியிலேயே. தாத்தா ஒரே தண்ணி அழுக்கு தண்ணி இல்லையா அப்படியே அலசி போட்டுடலான்னு பார்க்குறேன். அல்ல அது அதை அலசிட்டேன். நான் உன் துணியை சொல்கிறேன். ஏற்கனவே நாத்தம். ஐயோ கவருங்கன்னு ஏதோ கையில் கட்டிக்கா. இங்கே பாரு, இங்கே இருக்கு மலை குரங்கு உட்காந்துட்டு இருக்குது. எல்லாம் நான் வளர்த்துறது எல்லாமே இங்கே மிருகமாகவே இருக்குது. இது ஒரு மிருகம், இந்த இங்கே ஒரு மலை குரங்கு, இந்தா அங்கே தூங்குறாங்க வேறு இதா அதா இதா. என்னாச்சு? என் ஜட்டி கிழிச்சிட்டியா? என் ஜட்டி எது கிழிச்சு எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்துரு. இங்கே பாருங்க தான் எப்படி கிழிச்சு வச்சுருக்கிறாருன்னு பாருங்க தான். துவைச்சி இப்படி கிழிச்சு வச்சுருக்குது. எதுக்கு என் ஜட்டியை கிழிச்சா? எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு புது ஜட்டி வாங்கி கொடுத்துரு. சரியா இப்படியெல்லாம் பேசாத சரியா. ஜட்டி போடாமல் எப்படி பேச? நீ தான் இப்போ துவைச்சா அடிச்சா எடுத்து அடிச்சா. என்ன ஒரு இடத்துல நீ உட்காரு, எங்க வேணாலும் போய் முள்ளுலயே உட்கார்ற, அடுப்புல கூட உட்காரு நீ. அந்த இதுல எங்கேயாவது கிழிஞ்சிருக்குது. விடி தூங்கினா தானே. வேலைன்னா அப்படிதான். சரண்யா சரி காய் போட்டுடலாம் அவ்வளோதான். கீழே காய் வரும், அங்கே போடணும். எங்க நிறைய துணி வர இருக்குது, எங்க காய் போடுறதுன்னு தெரியல. பாரு எப்படி சதசதன்னு திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதுதான் பயமா இருக்குது. மழை வந்துச்சுன்னா திருப்பி துவைச்சி போடு. மழை வந்துச்சுன்னா திருப்பி துவைச்சி போடு. ஐயோம்மா பக்கிட்டே தூக்க முடியல, அந்த அளவுக்கு வெயிட். என்ன பண்ணுற? தேங்க அப்பா, இந்த இடத்துல வந்து காய் போடுறதுக்கு எனக்கு செப்பல் போடணும். என்னது? அட சரண்யா, நானா புஜிமா பார்க்கறதுக்கு போனேன் சரண்யா. நான் நீ கஷ்டப்பட்டு நான் தொடச்சு விட்டுட்டு இருக்கேன். இப்படி பண்ணா அப்புறம் எப்படி? வீட்டுக்கு கிருஷ்ணர் சாமி அந்த மாதிரி நினைச்சு கழுத தான் வந்துன்னு நினைச்சு இது பண்ணானு. கிருஷ்ணர் கால் வச்சுக்கும் உன் கால் வச்சுக்க வித்தியாசம் இல்லை லூசு. நினைச்சா சிரித்தா வருது உன்னை நினைச்சா. எப்பயுமே இப்படித்தானே, அது இப்போ மட்டும் இப்போ மென்டலா? உன் கூட இருந்தால் மென்டலு, உன் கூட இல்லைன்னா நான் கொஞ்சம் தெளிவாக இருப்பேன். இப்போ உன் கூட நான் வீட்டில் இருக்கிறேன்னா கொஞ்சம் பைத்தியம் தனமாக தான் இருப்பேன். இதே நான் வேலைக்கு போயிட்டேன்னா என் சுயநலமெல்லாம் நல்லா இருக்கும். இல்லை இல்லை, அது உன் கூட இருக்கும்போது தான் பைத்தியம். எல்லாத்தையும் காய போட்டுடுறா. போட்டுனா வேலை முடியுதுல்ல.
மீதியாகும். ஆமாம் ஆமாவா இல்லையா? ஆமாம். இன்னும் கிடக்குது. என்ன எப்படி துவைக்கிறது தெரியல. புளிஞ்சு எடுக்கணும் இப்படி மேலாம் விட்டுட்டாங்கன்னா. ஆ உன்னையெல்லாம் விட்டுட்டாங்கன்னா ஆ புளிஞ்சு எடுத்துருவேன். புளியுற மாதிரி. புளிஞ்சு எடுத்துருவா. ஆமாம். அதான் இன்னும் படுதோ போட்ட மாதிரி வண்டிக்கு எடுத்து. சிமெண்ட் கலரா? அது வீட்டில் தான் இருக்கும். அங்கே காஞ்சிட்டு இருக்குது. அது என்ன கண்ணு தெரியலையாம்மா? சிமெண்ட் கலர் இல்லை, ஒயிட் கலர் தான். ஒயிட் கலர் ஃபுல் கை விட்டுட்டு வந்துட்டேன் சார் நான் கட்டடத்தில். விட்டுட்டு வந்துருச்சா? சன்னா இந்த பக்கெட் எடுத்து வண்டி மேலே வச்சுக்கிட்டுமா? வச்சுக்கா, எனக்கு என்ன காஞ்சிருச்சுன்னா சாயாது. நம்மளுக்கு ஏன் அவ்வளோ? நீ ஒரு லூஸ் இப்போ தெரியுதா? உன் கூட சேர்ந்தா எல்லாமே தான் பைத்தியம். யாரு? நானும் உன் கூட சேர்ந்து தான் நான் பைத்தியமாகி போயிட்டேன். கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்திருப்பேன். நல்லா பண்ணிட்டேன். அங்கே பாரு இன்னொரு டைம் போவேன் உட்காந்து போய். என்னாலதான் எல்லாம் போய் அழைச்சிட்டு வா. போ, நான் எங்கே போய் அழைச்சிட்டு வரேன்? போ, நானால அலச மாட்டேன். எடுத்துட்டு போ. இது காய போட்டு வந்துடுறேன். ஓ, அது எடுத்துட்டு ஒரு அலசிட்டு வா. அந்த பக்கெட் தண்ணி இருக்கு. என்னன்னே தெரியல. பாருதா, பாரு என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னு பாரு. என் ஜட்டியெல்லாம் கொடுத்தா சித்திராது பண்ணி வச்சிரும். ரெண்டல் பிடிச்சது. அது மேலே போட்டுவாங்க தண்ணி. அதான் அப்படியே தண்ணி ஓடுதா? அவங்க இருக்குது. உனக்கு இருக்குது இன்னைக்கு. ஏன் அங்க தொடச்சு விட்ட மெதிச்சு விட்ட. இது உன்னாலதான் கீழே விழுந்துச்சு. நானே கீழே போட்டேன். அது அங்கேயே போட்டுருக்கோம் காலு. ஏது எங்கே வேணாலும் போகுது. அந்த பக்கெட் எடுத்துக்கோ. இது என்ன? சரி சரண்யா, இதெல்லாம் அங்கே போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது அங்கே போய் போட்டேன்னா வேலை முடிஞ்சுதுங்க. பாரு சரண்யா அலசிட்டு வந்தது எப்படி.